ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தோன்னா, தென் திருப்பதின்னு அழைக்கப்படுற திருமலை வையாவூரில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயில் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சென்னையில் பக்கத்தில் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா இந்த திருமலை வையாவூர் ஊர் வரும். அங்கே இருக்கிற ஒரு சின்ன மலை மேலே தான் இந்த பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது. இது தென் திருப்பதின்னு அழைக்கப்படுது. இதுக்கு பக்கத்தில் தான் வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் இருக்குது. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துவிட்டோம். இது அடிவாரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். இந்த கோயிலை கட்டது யாருன்னு பார்த்தோன்னா, விஜயநகர பேரரசரான தோடர் மாலுன்ற அரசர் 1558 இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இதுதான் மூலஸ்தானத்துக்கு விக்கிரத்தோட படம். ஆஞ்சநேயர் கீழே அடிவாரத்தில் இப்படி தான் இருப்பார். திருப்பதி மலை மேலே பெருமாளும் இப்படி தான் இருப்பார். அவர் தலை மேலே பார்த்தீங்கன்னா திருவாச்சியில் ஆதிசேஷன் இருப்பார். பொதுவாக எல்லா கோயிலும் திருவாச்சியில் பார்த்தீங்கன்னா யாழி முகமும் சிங்க முகம் தான் இருக்கும். இங்கே வந்து பெருமாள் செங்கோலோட ராஜ அலங்காரத்தில் காட்சி தருவார். இது ஆஞ்சநேயர் சந்நிதி. உள்ளே பார்த்தோன்னா செவத்தை சுற்றி அந்த செவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட எல்லா ஓவியங்களும் தீட்டியிருப்பாங்க. இப்போ நாம் இவரை தரிசனம் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மலைக்கு மேலே போய் பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இதுக்கு அப்படியே நேராக பார்த்திங்கன்னா பெருமாளோட மலைக்கு போகிற வழி ஸ்டார்ட் ஆகும். இதுதான் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்துக்குள்ளே தான் ஆஞ்சநேயர் இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆஞ்சநேயர் தனியாக கோயில் கட்டியிருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க வளைவுக்குள்ளே போனால் மலை மேலே போகிறதுக்கான வழி கிட்டத்தட்ட 400லேருந்து 450 படிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். படி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏறுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டம் தெரியாது. ஏன்னா சில கோயிலில் பார்த்தா படி பார்த்திங்கன்னா ஒரு படி ஹைட்டாக இருக்கும். இங்கே அந்தளவுக்கு உயரம் இருக்காது, உயரம் கம்மியாக தான் இருக்கும். வண்டியில் வர்றவங்க பின்பக்கம் ரோடு இருக்குது, மலை மேலே போகிறதுக்கு அதுக்கும் வழி இருக்குது.
அப்படியே படி மேலே ஏறி கோயில் நெருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். இந்த சன்னதி இருக்கும். இங்கேருந்து ஒரு 50 படி ஏறினா மேலே மலை உச்சிக்கு வந்துடுவோம். இதுதான் ஆஞ்சநேயர் சன்னதி. அப்படியே மேலே வந்துட்டோம். இந்த கோயிலை கட்டினது யாரும் பார்த்தோன்னா முதல்ல அபராஜிதவர்ம பல்லவன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் விஜயநகர பேரரசர் வழியில் வந்த தோடர்மால் என்ற அரசர் திருப்பணிகள் செஞ்சுருக்காரு. ஆதிவராக பெருமான், ஆதிவராக கஷேத்திரம், ஆதிவராக புஷ்கரணி, அதாவது மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், இது மூன்றும் திருப்பதியை போலே ஒத்து போயிருக்கும். திருப்பதியில் எப்படி ஆதிவராகரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம போய் திருப்பதி பெருமாளை தரிசிப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் தரிசிக்கணும். இந்த கோவிலில் பார்த்தோம்னா ஆதிவராகருக்கு தான் எல்லாமே முதல்ல நடக்கும் பூஜைக்கெல்லாம். அதே மாதிரி ஆதிவராக சன்னதியில் தான் கொடிமரம் துவஜஸ்தம்பம் இருக்கும். திருப்பதியில் பார்த்தோம்னா ஆதிவராக சன்னதினா துவஜஸ்தம்பம் இது இருக்காது, குளக்கரை ஓரம் இருப்பார், பெருமாளுக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா பெருமாள் சன்னதி நேரம் துவஜஸ்தம்பம் இது இருக்காது, ஆதிவராகர் தான் துவஜஸ்தம்பம் இருக்கும். முதல்ல ஆதிவராகர் சன்னதி பக்கத்தில் பார்த்தோம்னா ராமர் சன்னதியும் வேணுகோபால சன்னதி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்தோன்னா பெருமாள் தரிசிக்க வந்தோன்னா பெருமாள் சன்னதியும் பக்கத்தில் அலர்மேல் மங்கை தாயார் சன்னதியும், சுற்றி வரும்போது பார்த்தோம்னா பிரதட்சணம் பண்ணி வரும்போது பார்த்தோன்னா ஆழ்வார்கள் சன்னதி இருக்கும். அப்புறம் அது தரிசிட்டு வெளில வந்தோன்னா சக்கரத்தாழ்வார் சன்னதி தனியாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து ராஜாவுக்கு வந்து பெருமாள் தேரில் வந்து காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் இருந்தாலும் அவங்களால அந்த ரதத்தோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியல. இது வந்து சுதர்சன ஆழ்வார் சன்னதியோட ராஜகோபுர திருப்பணி நடந்துகிட்ருக்கு. காலையில் நாங்கள் போகும்போது கோயிலில் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால் கோயில் ரொம்ப அமைதியாக இருந்தது. தரிசனம் நல்லா ஈஸியாக பார்த்தோம் நாங்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தொழில் விருத்திக்காக நிறைய பேர் வந்து வேண்டிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இந்த சுற்று வட்டாரத்திற்குலாம் திருப்பதி போனாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு தான் அந்த யாத்திரையை நிறைவு பண்ணுறாங்களாம். இந்த கோயில் பார்த்தோன்னா பல்லவர் காலத்து கோயில், அதனால் அவங்களோட சிற்பக்கலைகள்லாம் நிறைய இருக்கும் தூண்லலாம் பார்க்கும்போது. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பார்த்தோன்னா சென்னையிலேருந்து செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோன்னா அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் வேடந்தாங்கல் போகிற பஸ் எல்லாமே இந்த கோயில் வழியாக தான் போகும். இல்லைனா படாலம் கூட்டு ரோட்டில் இறங்கிட்டவங்களா அங்கேருந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய போகும் இந்த கோயிலுக்கு. ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் தான் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இருக்குது, உத்திரமேரூர் கோயிலும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் மத்தியானம் 12 மணி வரைக்கும், சாயந்தரம் 4லேருந்து நைட்டு 7 வரைக்கும் திறந்துருக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தோன்னா 8 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் 4லேருந்து 7 வரைக்கும் திறந்துருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோயிலில் நடக்கிற திருவோணம் ஸ்ரவண தீபம்ன்றது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி கோயில் மத்தியானத்தில் இந்த கோயிலில் வந்து ஸ்ரவண தீபம் ஏற்றுவாங்க, மோட்ச தீபம். அந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அதை தரிசிக்கிறதுக்காக நிறைய கூட்டம் இந்த கோயிலில் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து வேற ஒரு கோயிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.